அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025ஆம் ஆண்டிற்கான புதிய போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக 2 தடவையாவது நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த மாதமே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட நமக்கு 98,000த்திற்கும் மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. அதில் தமிழ்நாடுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 32,500க்கும் மேற்பட்ட வேக்கன்சி அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த வேலைவாய்ப்பை பற்றின முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனலில் தான் ரெகுலராக அப்டேட் ஆகிட்ருக்கோம், தெரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா 32,500க்கும் மேற்பட்ட வேக்கன்சி தமிழ்நாடுக்கு மட்டும், அதாவது இந்த 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து இந்த வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய அஞ்சல் துறையிலிருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? என்னென்ன போஸ்டிங்லாம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, கிராமின் டக் சேவக் அதாவது ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பிபிஎம் அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஏபிபிஎம் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். இந்த 3 வகையான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 வகையான போஸ்டிங்க்கு தான் நம்ம விண்ணப்பிக்க போகிறோம். இந்த 3 வகையான போஸ்டிங்க்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறவங்க என்ன போஸ்டிங்கை சூஸ் பண்ணலாம், நம்முடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, எல்லாமே பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ஜிடிஎஸ் அதாவது கிராமின் டக் சேவக் இந்த போஸ்டிங்கோட ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஏதாவது லெட்டர் பேங்க்கில் இருந்து லெட்டர் வந்தாலும் சரி, இல்லை வேறு இடத்துல லெட்டர் வந்தாலும் சரி, போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா தான் லெட்டர் வரும். ஸோ கவர் லெட்டர் வரும் இல்லையா, அந்த லெட்டர் எல்லாமே வந்து போஸ்ட்மேன் ஒருத்தர் வந்து எடுத்துகிட்டு வந்து ஊராக வீடாக வந்து கொடுத்துட்டு போவாங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் தான் ஜிடிஎஸ் கிராமின் டக் சேவக். சரிங்களா? இதோட ஜாப் நேச்சர் இப்படி தான் இருக்கும். அடுத்ததாக பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிபிஎம், இவங்களோட ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்களுக்கு முழுக்க ஆஃபீஸ் பேஸ் பண்ணி தான் ஒர்க் இருக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்தோட ஹெட் ஆஃபீஸ்லேயும் இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு எவ்வளோ லெட்டர் வந்திருக்குது, என்னென்ன பின்கோடுக்கு எவ்வளோ லெட்டர் போகணும், அது எல்லாமே சிக்னேச்சர் பண்ணி கரெக்டாக பின் பண்ணி கொடுக்கறது எல்லாமே இவங்க பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருடைய வேலை தான். சரிங்களா? அடுத்ததாக அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், இவருடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இல்லாத நேரங்களில் இவருடைய வேலைகள் எல்லாமே, அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் வேலைகள் எல்லாமே இந்த அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் தான் எல்லாமே செய்வாருங்க. சரிங்களா? அடுத்ததாக வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி, டோட்டலாக நமக்கு 32,500க்கும் மேற்பட்ட வேக்கன்சி அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் முழுக்க நம்ம ஆன்லைனில் தாங்க பண்ணியாகணும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அடுத்ததாக அப்ளை மெத்தட் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலைவாய்ப்புக்கு நம்ம விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா? அடுத்ததாக இந்த வேலைவாய்ப்புக்கு நம்ம விண்ணப்பிக்கணும் அப்படின்னா எவ்வளோ விண்ணப்பிச்சதுக்கப்புறம் வந்து சம்பளம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர் மந்த்துக்கு 10,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 29,380 ரூபா வரைக்கும் இதற்கான சேலரி வந்து கிடைக்குங்க. சரிங்களா? இது வந்து ஸ்டார்டிங்கான சேலரி தான். இது போக இன்க்ரிமெண்ட் சேலரியாகவும் மாறுங்க. சரிங்களா? அடுத்ததாக மினிமம் ஏஜ் என்ன, மேக்ஸிமம் ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
மினிமம் உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய அனைவரும் இந்த வேலைவாய்ப்புக்கு நம்ம விண்ணப்பிச்சுக்கலாங்க. அடுத்ததா மேக்ஸிமம் வந்து 40 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இதற்கு வந்து நீங்கள் ஒருவேளை எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூஆ இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 40லேருந்து 45 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். 5 வருஷம் உங்களுக்கு வயது தளர்வு. ஒருவேளை நீங்கள் வந்து ஓபிசியில் கேண்டிடேட்டில் வருவீங்க அப்படின்னா பிசி, எம்பிசி, எஸ்சிஏ, பிசிஎம் இவங்க எல்லாருமே வந்து ஓபிசி கேண்டிடேட்டில் தான் வருவீங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே 3 வருஷம் வயது தளர்வுங்க. சரிங்களா? அதாவது 40லேருந்து 43 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்ததா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ சொன்னோம் இல்லையா, யாரெல்லாம் பிசி கேண்டிடேட்டில் அதாவது ஓபிசி கேண்டிடேட்டில் வருவீங்கன்னு, அவங்களுக்கு எல்லாருக்குமே அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் வந்து 100 ரூபாயும், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ இந்த கேண்டிடேட்டில் வரவங்களுக்கு ஃபீஸ் வந்து எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயாகவே விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்ததா பேமெண்ட் நம்ம அப்ளை பண்ணும்போது பேமெண்ட் பண்ணணும். இந்த ஓபிசி கேண்டிடேட்லாம் அவங்க எல்லாம் பேமெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் தான். கிரெடிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் மூலிமா பண்ணிக்கலாங்க. அடுத்ததா செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க. உங்களுடைய 10ஆம் வகுப்பு மார்க்கை மட்டுமே வச்சு வழங்கக்கூடிய ஒரு அரசு வேலையில் இந்த அரசு வேலையும் ஒன்றுங்க. அதனால் உங்களுடைய 10வது மார்க்கை வச்சு இதில் உங்களை செலெக்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதில் தான் மெரிட் லிஸ்ட் போடுவாங்க. மெரிட் லிஸ்ட் வந்து 8லேருந்து 7 மெரிட் லிஸ்ட் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? அடுத்ததா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் 10ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருக்கணுங்க. அதற்கு மேலே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனி டிகிரி முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். பட் குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது நீங்கள் 10ஆம் வகுப்பு தான் அதுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் எடுத்துப்பாங்க. அடுத்ததா கடைசியாக நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சர், ஆதார் கார்டு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, செல்ஃப் கிளாரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, அடுத்தது ஏஜ் ப்ரூஃப்காக உடைய 10வது மார்க் ஷீட்டு, என்ஓசி சர்டிஃபிகேட் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப அவசியமானதுங்க. சரிங்களா? அதே போல் நம்முடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன மார்க் எடுத்திருக்கவங்க என்ன போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் பாஸில் இருந்து, சரிங்களா, மினிமம் நீங்கள் ஜஸ்ட் பாஸில் இருந்து விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அரசு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிற அனைவருமே நீங்கள் எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும் அப்படின்னா கிராமின் டக் சேவாக், சரிங்களா, அந்த போஸ்டிங்கை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். இல்லை எனக்கு வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் தான் வேணும், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் தான் வேணும் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம். சரிங்களா? எனக்கு கண்டிப்பாக ஒரு அரசு வேலை வேணும் அப்படின்றவங்க மினிமம் நீங்கள் வந்து கண்டிப்பாக கிராமின் டக் சேவக் போஸ்டிங்கை சூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அதுவுமே வில்லேஜ் ஏரியாவை பார்த்துருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸை பார்த்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணுங்கள். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இன்றைக்கான வீடியோவில் அப்டேட் இதுதான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.